வாங்க மக்களே, வாங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு இது கலகலா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது செய்ய போகிற மக்களே. கலகலாக்கு 4 முட்டை, சுகர் 3/4 kg, மைதா 1 கிலோ, அந்த 2 பாக்கெட் இருக்கு பாருங்க, அது பட்டர், கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், அவ்வளோதான் மக்களே. இது ப்ராசஸ் இப்போ நம்ம பண்ண போகிறோம் மக்களே. மதுரை கறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. என்ன மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இதை முட்டையை நம்ம சுகரை வந்து மிக்சியில் அப்படி அடித்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும். பவுட்ரு சுகரை இதில் போட்டு பட்டரு சுகரு முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறோம். பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மைதாவை சேர்த்துக்குவோம். ரொம்ப ஈஸி மக்களே. இது கூட இந்த மாதிரி முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும் மக்களே. 4 முட்டையை, சர்க்கரை, இது பொடிச்சு வச்ச சர்க்கரை நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதில் பொடிச்சு வச்ச சர்க்கரையை இந்த பீட்டிங்கில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பட்டர் உருக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் ஊற்றிக்கலாம் மக்களே. இதையும் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் இதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் மக்களே. மூடியில் எனத்தையும் ஊற்றி வச்சுருக்குறாங்க. நம்ம இதில் ஊற்றி ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம், ஸ்வீட். இப்போ நம்ம மைதாவை ஜலிச்சுக்கிடலாம். 1 கிலோவையும் அங்கே நம்ம முட்டை, சர்க்கரை, பட்டரு, வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நம்ம இங்கே பாருங்கள் பீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையும் மாவை இதையும் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு தான் தெரியுது. இப்போ நம்ம அடித்து பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, முட்டை, சுகரு, பட்டரு, வெண்ணிலா எசன்ஸ், இதை நம்ம இந்த கோதுமை மாவில் ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி நம்ம கெட்டியாக சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கிடலாம். ஓகே மக்களே, இந்த நம்ம மைதா மாவு 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீட் பண்ணதை வந்து நம்ம முட்டை, பட்டரு, சுகர் பீட் பண்ணதை இதில் நம்ம ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி இதை நம்ம பிணைஞ்சி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கிறோம் கெட்டியாக. அதுலேருந்து நமக்கு பிணையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மக்களே. அதனால் அந்த பெரிய பேசனில் நம்ம இந்த மைதா மாவை மாற்றிக்கிட்டோம் கலகலாக்கு. இப்போ இதை நம்ம கெட்டியாக பிணையுவோம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் பால் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். எண்ணெய் விழுகுது மக்களே, பாருங்க. இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கிறணும். பால் ஊற்றலைன்னா சுடு தண்ணி கூட ஊற்றி கொஞ்சம் ரொம்ப அதே சேம் சப்பாத்தி மாவு பிணையத்துக்கு பிணைஞ்சிடணும். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, அப்புறம் எண்ணெயெல்லாம் குடிச்சிடும். இப்போ பாருங்கள், கலகலாக்கு மாவு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு மக்களே. இது கொஞ்சம் நேரம் அப்படியே பிணைய நல்லா சாஃப்டாயிரும் மக்களே. இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் மக்களே. நேரம் அப்படியே நம்ம ஊற வைக்குவோம், கொஞ்சம் அது செட் ஆகட்டும். அப்புறமா நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி போடலாம், இல்லை போக்கு வச்சு நம்ம அதை உருட்டி போடலாம். எது ஈஸியோ அதை நம்ம பண்ண போகிறோம் மக்களே. அப்புறமா பார்க்கணும். பாருங்க மக்களே, கலகலா மாவை இந்த மாதிரி தேய்ச்சிக்கிடணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இப்படி கத்தியில் கோடு போட்டு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துப்போம். இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள் மக்களே, கலகலாக்கு செய்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் காயட்டும். இந்த பாருங்கள், இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகும். நான் காமிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள் மக்களே, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். கலகலா மக்களே, கள்ளக்கல்லா கள்ளக்கல்லா கள்ளக்கல்லா. இப்படி தான் மக்களே, கலகலகலான்னு அது வேகுது. அதனால தான் இதுக்கு கலகலான்னு பேர் வந்திருக்கு. போட்டோம், அது வேகட்டும் மக்களே. இந்த பாருங்க மக்களே, கலகலா ரெடி ஆயிடுச்சு மக்களே. இது அப்படியே மொறுன்னு இருக்கும் மக்களே. இது வந்து இப்போ சூடாக இருக்குது. இது ஆறவும் சாப்பிட்டா செம்மையாக இருக்குது மக்களே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க மக்களே. மதுரை கறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ட்ரை பண்ணி பாருங்கள் கலகலா. இந்த இது ஃபுல் வீடியோவில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய் மக்களே, பாய். ஹாப்பி கிறிஸ்மஸ் மக்களே, பாய்.